வச்சு படுக்கிறதுக்கு அம்பிட்டு மெதுன்னு இருக்கு. நான் கூட இந்த பார்சலில் வரக்குள்ள என்னடா இது அம்மிக்கு போய் இப்படி காயிட மாட்டேங்குதுன்னு பார்த்தா கவரை விட்டு பிரிச்சுட்டு நல்லா உப்பிட்டு நல்லா தான் இருக்குது. இந்த பிள்ளைங்க ஏதோ நல்லதாக தான் பார்த்து ஆர்டர் போட்டிருப்பாங்களாட்டுக்குது. ஏட்டி என்ன சுவாபாவுக்கு மேட்சிங்காகவே தலைக்காணியும் வாங்கிவிட்டீங்களா? இதைத்தான் நேற்று ஆர்டர் போட்டு எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அம்மாளும் மவளும்? ஆமாம் பின்ன வீட்டில் இருக்கிற தலைவாணி எல்லாம் பழசாயிட்டு அதெல்லாம் தூக்கி எஞ்சிவிட்டு புதுச்சா வாங்கி வச்சுக்கிறோம். நல்லா இருக்குது. மெதுன்னு தலை வைக்கிறதே தெரியல. கழுத்து வலிக்கல, ஒன்றும் வலிக்கல. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏக்கா பத்மினிக்கா, என்ன நேரத்துலேயே படுத்துட்டீங்க? வா நட்டவள்ளி வா. ஒன்றும்ல, இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் எடுக்கணும் இல்லையா, எல்லாத்துக்கும் லீவு. நாம் டெய்லி உழைக்கிறோமே, நாமளே லீவ் எடுத்துக்க வேண்டியதான். அதான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டுக்கிறேன். மெதுவாக சாப்பாடு செஞ்சுக்கிடலாம். அட ஆமாம் பார்த்தீங்களா, நானும் மறந்தே போயிட்டேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே. இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் மக்களே. என்னண்ணே இன்னைக்கு லீவா? ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டேனே. நன்றிம்மா நன்றி. லீவு தான், மே 1 இல்லை. ஏக்கா எந்திரிச்சு உட்காருங்க, உங்ககிட்ட ஒன்று காட்டலான்னு வந்துக்கிறேன் பாருங்க. ஷப்பா இப்பதான் சத்தம் கூடி படுத்தேன். என்னத்த நெட்டவள்ளி காட்டுற? என்னது அது? நான் கூட உங்ககிட்ட சொல்லலை, என் ஃபோன் கவர் பழசாயிட்டுக்கா, அதை மாற்றணுன்ட்டு. அதுதான் இன்னைக்கு வாங்கினேன். சரி உங்ககிட்ட காட்டிட்டு போகலான்னு ஓடியாந்தேன். இதெல்லாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க தானே இப்படி அம்மா போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிளைனா ஒன்றும் இல்லைன்னா மணி பறிச்சாட்டம் திறந்து மூடுவாங்க, அப்படி வாங்க மாட்டேன். நீ காலேஜ் படிக்கிற பிள்ளையா நீயே? ஆட போக்கா, நான் மட்டும் என்ன கிளவியா? நாமளும் இந்த வயசுலேயே நல்ல நிலத்தை வாங்கி பார்த்துக்கணும். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குதா கலரு பொம்மைலாம்? அதுக்கு என்ன, கலரும் அருமையாக இருக்குது. நல்லா கெட்டியாக தான் இருக்க மாட்டேங்குது. இந்த பொம்மை கட்டையும் சிரிச்சுக்கிட்டு சூப்பராக தாங்குது. சரிம்மா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரம் போய் டிவி பார்க்குறேன். சரி போங்க. அந்த பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அவங்க என்னத்த விட போகிறாங்க. போய் பாருங்க, போங்க நீங்களும். சரிட்டி, லீவுன்னு விட்டு நீ பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டே இருக்காது. சீக்கிரமா போய் சோத்தாக்கு. லீவுன்னா வவருக்குமா லீவ் விட முடியும்? அது சட்டு புட்டுனா வேலையை பாரு. ஏக்கா உங்க வீட்ல கரண்ட் இருக்குதா? காலையிலேருந்து எங்கள் வீட்டில் கரண்டே இல்லை. ஒரு 3 மணி நேரமா ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. உங்க வீட்டில் இருக்குதான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கரண்ட் இருக்குதா எங்கள் வீட்டில்? அதான் டிவி ஓடிக்கிட்டு இருக்குது, பேன் ஓடுது. இந்த பிள்ளைங்கெல்லாம் டிவி தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வேற லைனாக இருக்குமா என்னமோ ஆஃப் பண்ணி போட்டிருப்பாங்க. என்ன கம்பத்தில் ஏதோ வேலை செய்கிறாங்களா என்னமோ தெரியலையே. ஏட்டி நீ என்ன பண்ணுறீங்க? சும்மா 10 மணி அக்காட்ட ஃபோனு கவர் ஒன்று வாங்கினேன், காமிச்சிட்டு போகலான்னு ஓடியாந்தேன். கரண்ட் எங்கள் வீட்டிலலாம் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையா? அது என்னத்துக்கு ஒரு லைனை மட்டும் ஆஃப் பண்ணி போட்டு வச்சுருப்பான்? ஆமாப்போ, இவங்கிட்ட இதே சல்லையாக இருக்குது. நானும் வேற லைனை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் இங்கே வர நேரத்துக்கு மறந்து போயிடுது. இப்படியே தான் எங்கள் லைன் மட்டும் அப்படியே பீச்சு போயிடுதுங்கிறாங்க. ஒரு காற்று மழை காற்று அடித்தா அது பிஞ்சு போயிடுதுங்கிறாங்க. வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நேற்று சரியான காற்று இல்லை? ஆமாக்கா, அதையா சொல்கிறீங்க? நேற்று அடித்த காற்றுக்கு மழை ஊற்றுன்னு பார்த்தா ஒன்றையும் காணும். நைட்டு மின்னுன்னு பொழிச்சு கண்ணு அப்படி போயிட மாட்டேங்குது. சரி மழைக்கில் வந்து டிவி எதுனா ஆகி டிவி சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணி பிளக்கெல்லாம் பிடிங்கி போட்டு ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி போட்டு நானும் போய் தூங்கி போயிட்டேன். விடிஞ்சு பார்த்தா ஒரு தூரில் காணும், ஒன்றை காணும். எங்கள் வீட்டில் கொடியில் காய வச்சு இந்த துணியெல்லாம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. காலையில் எல்லாம் போய் தேடி பிடிச்சி இந்த பிள்ளைங்க பொறுக்கிட்டு வந்து சேர்த்துனாங்க. அப்படி காற்று. ஆமாம், வீட்டில் வேறு கரண்ட் இல்லைங்கிற. எதனா மிக்சியில் ஏதோ அரைக்கணும்னா கொண்டாந்து இங்கே கூட அரைச்சிட்டு போக்கிட்டா. அங்கிட்ட கரண்ட் இருக்குது இல்லை? அங்கே என்னைக்கு கரண்ட் வந்து நீ என்னைக்கு சோறு குழம்பு செய்வ? நீ வேறையாக்கா, நல்ல காலத்துலேயே நான் சாந்தாட்டி குழம்பு வைக்க மாட்டேன். அது சும்மா புளிச்சாறு தான் வைக்கணும். அதுக்கு வேற சீரகம் அது இதெல்லாம் அரைக்கணும்ல, அதனால தயிரோட விட்டுட்டேன். அரைக்கிறதுனா நீ இப்போ வந்து அரைச்சிட்டு போயிருக்கலாம்ல. நான் என்ன அரைச்சி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இல்லை நீயே கூட வந்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போய் வச்சு விடக்கூடாது என்ன? போக்கா, அது கிடக்குது. வெயிலுக்கு தயிர் உடம்புக்கு நல்லா தான் சாப்பிட்டுக்கிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க, அப்படி வெளியே போய் உட்காரலாங்க. ரொம்ப உக்கரமாக இருக்குது. இன்னும் சாப்பாட்டு வேலை ஒரு வேலை எங்கள் வீட்டில் ஆகலை. சரி வா, கொஞ்ச நேரம் போயிட்டு அப்புறம் வந்து தான் பண்ணிக்கிறேன். தலைகாணி புதுச்சாட்டங்குது. ஆமாம், தலைகாணி நல்லா மெத்துன்னு நல்ல பஞ்சு கணக்காக இருக்குது. அது இன்னைக்கு தான் வாங்கி 2 நாள் ஆகுது. ஓஹோ, நீங்கள் புது தலைகாணி வாங்கியிருக்கிறீங்க. நெட்டவள்ளி ஃபோன் கவர் வாங்கிவிட்டா. நான் தான் ஒன்றும் வாங்க காணோம். நானும் ஏதாச்சும் வாங்குறேன். பாரு, நெண்டி நெளிஞ்சு உருண்டு பிறண்டு எந்திரிக்கிறத. எந்திரிங்க பிடிச்சிக்கிறேன். அம்மா நீ சும்மா இருமா, தூக்குறன்னு இழுத்து கீழே போட்டுறாத. நானே எந்திரிச்சுக்கிறேன். கீழெல்லாம் போட மாட்டேன், எந்திரிங்க. இப்படி கீழே எங்கன்னா உக்காந்தமா தான் எதானா பிடிச்சி கடிக்குது. பேண்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு கடிச்சா நான் எப்படி சொரியறது ஒரு பப்ளிக் பிளேஸில்? ஏட்டி சொரிய, நாங்கள் தானே இருக்கிறோம். என்ன அதுக்கு இல்லை நாள் முடி, நாம் எப்போ இருக்கிறோம் ஓகே சொரிஞ்சுக்கிடுறோம். இது வேற எங்கேயாருனா இருப்பாங்க பாரு, அப்போ தான் எங்கேயாச்சும் பிடிச்சி சுருக்குன்னு ஏதாவது கடிச்சு வச்சிருது. நம்மளுக்கு சொரியவும் முடியல, சொல்லவும் முடியல. அப்படியே முழிச்சுக்கிட்டு நெளிச்சுக்கிட்டு ஐயோ, அது ரொம்ப கொடுமை தெரியுமா? ஆமாம், அதெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும்.
ஏக்க உட்காருங்களேன், வீட்லயே எவ்வளோ நேரம் இருக்கிறதுன்னு தானே இப்படி மரத்தடிக்கு வந்தா, நீங்க என்னமோ ஓட்ட பந்தயத்தில் ஓடுற மாதிரி நின்றுட்டே இருக்கிறீங்க. அப்படி வீட்டில் அப்படி என்னத்தான் வேலை கிடக்க தெரியல. இன்னைக்கு லீவு தானே, எதனா பசிச்சா அந்த பிள்ளைங்க ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. உட்காருங்க நீங்க. அதுக்கு இல்லாம கீதா உக்காந்தமா அப்புறம் எந்திரிக்கிறதுக்கே தோணாது, பேச்சு நேரம் ஆகி போயிடும். நீயாச்சும் ஏதோ தயிரோ கீரை சோத்தாக்கி போட்டு வந்துட்டேன். நான் இன்னும் ஒன்னால ஒன்று பண்ணாமே விட்டு ஓடியாந்துனேன். அந்த பிள்ளைங்களை பத்தி பிரச்சனை இல்லை, இன்னும் பசிச்சுன்னா மேகி ஏதோ ஒன்று கிண்டி தின்னுக்கிடுவாங்க. அவங்க அப்ப சும்மாவே இருப்பாங்க, உட்காந்துட்டு ஒன்றும் கேட்கவும் மாட்டாங்க அந்த பிள்ளைங்கிட்ட. அதான் 2 நாளைக்கு முன்னே தோசமா வாட்டிட்டு போய் வச்சிங்க, இன்னும் ஃப்ரிட்ஜில் கிடக்கும்ல, அது வேணா ஆளுக்கு 2 சுட்டு தாட்டுமா என்ன இப்போ சாப்பிட்டுக்கிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் அடிச்சுக்கிடுறீங்க. ஆறு எங்க பிள்ளைங்களா, அதுங்க 2ங்களும் கொத்து சாவலாட்டும் சண்டை போடுவாங்க. நீ தோசையை ஊச்சுடு, நான் தோசையை சுடுறேன்னு. அந்த சண்டையை பார்த்துட்டு அவங்க அப்போ எனக்கு தோசையே வேணான்ட்டு உட்காந்துட்டுப்பாங்க. அப்போ ஏற்பட்ட பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க. அடா ஆமாம், நீ கீதா நீ சும்மா அந்த பிள்ளைங்க எம்பிட்டு நேரம் சும்மா கிடப்பாங்க. லீவுனா வவுறு பசிக்காதா? நீ நல்லா மூக்கு மட்டும் தின்ட்டு வந்திருப்ப. அடாக்கா நீங்கள் போய் சோறு எதனா செஞ்சு கொடுத்துட்டு கூட வாங்க போங்க. அந்த பிள்ளைங்களாம் அப்புறம் சண்டை போடுவாங்கன்னு வேறு சொல்கிறீங்க. அண்ணனுக்கு ஒரு நாள் தான் லீவுக்கு தான் அப்புறம் பட்டினி போட்டுறாதீங்க. போய் எதையோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு கூட வாங்க. என்ன செஞ்சு வைக்கணும்? 6க்கு லீவு, போங்கன்ட்டுக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லடி பரட்ட, நம்ம 10 மணி அக்காவுக்கு ஏதோ பேங்கில் என்னமோ ஒரு 10 லட்ச ரூபா ப்ரைஸ் விழுந்துருக்குதான். அதான் வந்து பட்டுன்னு வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு ஃபோன் போட்டாங்க. அதைத்தான் சீக்கிரமாக ஓடி போய் வாங்கிட்டு வந்துருங்க, எங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் இல்லை. ஏய், நீங்கள் வேற என்னமோ பேச்சுக்கிட்டு இருந்தீங்க. நான் வந்துட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி சொல்கிறியா நீனு? எப்படி நாங்கள் எந்த பிளேட்டை வச்சுட்டு இருக்கிறோம்? நாங்கள் வெறும் கையை வீசிக்கிட்டு தானே உட்காந்துக்கிறோம். என்ன கீதா நீ எதனா பிளேட்டு தட்டை எதனா வச்சுட்டுக்கிறியா? எனக்கு ஒன்றும் கண்ணுக்கு தெரியலையே. இவளுங்க வேற 2 பேரும் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாளுங்க. அது ஒண்ணுமில்ல சீதா, அவளுங்க கிடக்குறாளுங்க. சும்மா வீட்டுல வேலை கிடக்குன்னு சொன்னேன், நீ வந்து கேட்கவும் அவங்க பொய்யா சொல்லிட்டு திரியிறாங்க. அவங்களுக்கு போர் அடிக்குது இல்ல, டைம் பாஸுக்கு ஒன்ன வச்சு ஏதோ காமெடி பண்ணிட்டு கிடக்குறாளுங்க. எக்கப்ப ஒண்ணு கேட்டாங்களா இல்ல கேட்டாங்களாங்கிற, நீங்க வேலை கிடக்குன்னு சொன்னீங்களே, நீங்க பட்டு போக வேண்டியதானே. நாங்க என்னமோ பேசிட்டு இருக்கிறோம், என்னத்தையே பேசிக்கிட்டு கிடங்க. நான் போய் அப்புறமா வாரேன். 2 பேத்துக்கும் வாய் நம்ம இருக்குது. என்ன நாளைக்கு அத்தான் ஊரே கறி விருந்துன்னு அழைப்பு கொடுத்துக்கிறாங்களே, போய் நல்ல 4 எலும்பு 4 வாலு காலெல்லாம் கடிங்கி சரியா போயிடும். யா அப்கோர்ஸ், பின்ன நம்மளே வந்து அழைப்பு கொடுத்து கூப்பிட்டுருக்குறாங்கல்ல. எத்தனை வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க தெரியுமா? எல்லா வீட்டுக்கு போய் நல்ல நாளைக்கு சாப்பிட்டுட்டு தான் வரணும். மேடம் வர மாட்டீங்களோ? ஆமாம் போவனே. ஏன் நீங்கள் போக நான் போக மாட்டேனா? என்னையும் தான் கூப்பிட்டுக்கிறாங்க, நானும் தான் போவேன். நாளைக்கு ஊரே ஒரே கறி வாசமாக தான் இருக்கும். எத்தனை என் வீட்டார் வந்து கூப்பிட்டு போய்க்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வாய் போய் தின்னுட்டு வந்தோமா கூட தொண்டை குழி வரைக்கும் வந்துடும். எங்கே போய் இதில் எந்த வீட்டுக்கு போகிறது, எந்த வீட்டை விடுறது, ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிடணும் பேசாமல். இந்த டைமுக்கு இந்த வீட்டுக்கு போகணும்னு இல்லைன்னா மறந்து போய் விட்டுட்டு அது வேற அப்புறமா சண்டைக்கு வந்துடுறாங்க, எங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு. ஆட அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குல்ல. நாம் என்ன பண்ணுறோம், நல்ல ஃபஸ்ட்டு ஒரு 2 வீட்டில் நல்லா செய்கிறாங்க பாரு, அவங்க வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்ப்ரைட்டை வாங்கி மடக்குன்னு குடிச்சுட்டு அப்புறமா சும்மா சாங்கிட்டுக்கு ஒவ்வொரு வாய் போய் கை நழிச்சுட்டு வர வேண்டியதான். இது என்ன பிரமாதமா? ஆமாட்டி 4 முடி யார் வீட்டில் சமையல்கார வச்சு செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அவங்க தான் நல்லா ருச்சியாக செய்வாங்க. அவங்க வீட்டில் முன்ன போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ற வேண்டியதான். அப்புறமேட்டுக்கு கடமைக்கேன்னு வெவ்வரைங்க வீட்டெல்லாம் போய் ஆளுக்கு ஒரு ரசத்தில் கூட வாங்கி தின்னுட்டு ஓடியாந்துடலாமே. அதுவும் இல்லைன்னா ஆளுக்கு ஒரு பழத்தை தின்னுட்டு வந்துடணும். இல்லைன்னு வச்சுக்க, என் வீட்டுக்குள்ள உன் வீட்டுக்குள்ளன்னு அதுக்கு வேற சண்டைக்கு வந்துடுவாளுங்க. ஆமாட்டி ஆமாம், நீ சொல்கிற மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு விட்டோம்னு வச்சுக்கோ, அப்புறமா அது வேற கோச்சிக்குவாளுங்க. நம்ம ஊரில் எல்லாருமே நம்ம பழக்கம் பண்ணி வச்சுக்கிறோமா, எல்லா வீட்டுக்கும் ஒரு எட்டி விட்டுறணும். அப்புறம் அடுத்த நாள் வவத்தை பிடுங்கினா மாத்திரையை குடிச்சிட்டு படுத்துட்டு கிடக்கலாம். என்னப்பா சரிட்டி, நானும் வந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு வந்தேன், போய் கரண்ட் வந்துச்சா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஈபிக்காச்சும் ஒரு ஃபோன் அடிக்கிறேன். இன்னமேட்டுக்கு இந்த மாதத்துலேருந்து கரண்ட் தட்டுப்போடும் செய்திலேயே சொல்லிவிட்டான். அது என்னத்தை எவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணி போடுவானுங்களே தெரியல. என்னத்தையும் எவ்வளோ நேரமே ஆஃப் பண்ணி போட்டும். இன்னுமே அப்படித்தான் பண்ணுவாங்க. 2 மணி நேரம் போடுறாங்களா 4 மணி நேரம் போடுறாங்களா, எல்லாம் மரத்தடியாக சுற்றிக்கிட்டு உக்காந்துட்டு கிடக்க வேண்டியதான். அது காத்தடிக்குதா ஒன்றா, அது பாட்டுக்கு அப்படியே நின்றுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு இலை ஒரு அசைவும் அசைகிறது கிடையாது.